ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கனெக்ட் ஆனது வந்து மோனிஷா. அது ஏன் ஒர்க் ஆகல நீங்க நினைக்கிறீங்க? டிட் அ பிரிட்ஜ் டாஸ்க்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் ஒன்று வச்சுருந்தோம். டாஸ்க் நடந்துச்சு. டாஸ்க்ல நாங்கள் தான் ஆக்சுவலாக வின் பண்ணோம். நான் தான் நிறைய பேசிட்டே இருக்கேன் எப்போ பார்த்தாலும். அந்த எக்ஸைட்மெண்ட், அந்த ஒரு விஷயம், இதுக்கப்புறம் அந்த கான்வர்சேஷன்லாம் பெருசாக இருந்துச்சான்னு கேட்டால் ஆல்ரெடி நான் என்னோட பாஸ்ட் ட்ராமாவே வந்து எனக்கு கோஸ்டிங் பண்ணிட்டு போயிட்டாங்க தான். உங்களுக்கு ஏன் பிரியங்கா மேல வந்து லவ் வந்தது? கண் நோக்கலாம் டாஸ்க்ல தான் ஆக்சுவலாக ஒரு வைப் கிரியேட் ஆச்சு அந்த என்னை சாய்த்தாலே சாங் போட்டோனையும். ஸோ அப்போ வந்து ஐ ரியலி லைக் தட். சிந்துரி அண்ட் பிரியங்காவோட சண்டை ரொம்ப ரொம்ப பெருசாச்சு. லெட்டர் ரைட்டிங் எழுதானால பிரியங்கா மேலே ஒரு டிசப்பாயின்மெண்ட்ல இருந்தாங்க. ஸோ மச் ஆஃப் மெமரிஸ் வித் சிந்துரி. ஸோ எனக்கு டக்குன்னு ஓகே சிந்துரிக்கு எழுதுவோன்ற மாதிரி தான் சிந்துரிக்கு எழுதுனேன். எனக்கு இதுக்கப்புறம் என் ரூம் பக்கமே நீ வந்துடாத, நமக்குள்ள செட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்கிட்ட ஆக்சுவலாக அவங்க வந்து நிறைய டெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ நான் என்ன நீ டேட் பண்ணலன்னா இங்கே வேற யாரை டேட் பண்ணுவேன் அப்படின்னு கேட்பாங்க. லிட்ரலி சி இஸ் டைரக்ட்லி அட்டாக்கிங் சிந்துரி. ஒரு கான்டென்ட் ட்ராமா பண்ணுன்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. AAA with specialization in electric vehicles and energy engineering. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். செகண்ட் லவ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? லவ் நல்லா போயிட்டு இருக்கு. பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்க தான் எபிசோட்ஸ் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, எபிசோட் பார்த்துட்டு இருக்கோம். வெளில ஏதாவது லவ் அப்படியாவது ஏதாவது கான்டாக்ட்ஸ் எனிதிங்ஸ்? இந்த ஷோ இன்னும் முடியல. இன்னும் ஒரு 7 எபிசோட் வந்து பேலன்ஸ் இருக்கு. ஓகே. சோ we can't really reveal anything. ஓகே. என்ன நடக்குது, வாட் இஸ் த ரியல் கான்டெக்ஸ்ட், வெளில வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குது அதெல்லாம் எதுவுமே சொல்லக்கூடாதா? சரி. மேபி வேலையை முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி இன்டர்வியூ கூப்பிடுங்க, நான் அப்போ வந்து நிறைய பேசுறேன். கண்டிப்பா ஷேர். அண்ட் செகண்ட் லவ்ல போய் ஃபர்ஸ்ட் லவ் தேட போன ஒரு பர்சன் நீங்களா தான் இருக்கீங்க. ஆமா, நான் ஆக்சுவலா இன்டர்வியூ பண்ணும்போதே வந்து இந்த ஷோக்கு இன்டர்வியூ பண்ணும்போதே எனக்கு கூப்பிடவே மாட்டாங்க, அவ்வளோதான். ஏன்னா எனக்கு எந்த ஒரு பாஸ்ட் லைஃப்பும் இல்லை. ஸோ எனக்கு கூப்பிட மாட்டாங்க தான் நினைச்சேன். பட் ஐ ரியலி ஃபெல்ட் அந்த ஒரு கனெக்ஷன். நான் சொல்லியிருந்த ஒரு ஸ்டோரி வந்து என்னோட லைஃப்ல நடந்த ஒரு இன்சிடென்ட்டை நான் சொல்லியிருந்தேன். அந்த கோஸ்டிங் மேட்டர். மேபி அவங்களுக்கு அந்த கோஸ்டிங்ன்ற ஒரு விஷயம் மேபி இது எல்லா லைஃப்லையும் நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். ஸோ அதை நம்மளுக்கு இவன் மூலமா சொல்லலாம் அப்படின்ற ஒரு கொண்டு வந்திருப்பாங்கன்றனால தான் நான் ஐ திங்க் என்னை தூக்கி உலர போட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, டன். அண்ட் உங்க பேரை பார்த்தே வந்து கேட்டு மோனிஷா ஃபெல் இன் லவ் உங்களுக்கு அப்போ வந்து ரம்யா கிருஷ்ணன் மேம் கூட சொல்லியிருப்பாங்க, பேர்லாம் வந்து யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கனெக்ட் ஆனது வந்து மோனிஷா. ஸோ அவங்கள பத்தி சொல்லுங்க. அது ஏன் ஒர்க் ஆகல நீங்க நினைக்கிறீங்க மோனிஷா கூட? மோனிஷா வந்து நான் பிளைண்ட் டேட் என்னை சூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ பிளைண்ட் டேட் போகும்போதுலாம் இட் வாஸ் ஸோ குட். நானுமே அதில் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பேன் நிறைய இடத்துல. இட் வாஸ் ஸோ குட், நல்ல ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. வி ஹேட் அ வெரி குட் கான்வர்சேஷன். 2 பேருக்குமே அந்த கம்ஃபர்ட் ஜோன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து வி டிட் அ பிரிட்ஜ் டாஸ்க்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் ஒன்று வச்சுருந்தாங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு எங்களை பற்றி பேசி தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஜோன் இருந்தால் தான் அந்த பிரிட்ஜ் டாஸ்கில் வந்து நிறைய விஷயங்கள். ஏன்னா அங்கே வந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ நான் வந்து அவங்கக்கிட்ட போயிட்டு நிறைய உட்காந்து பேசி அந்த கொஸ்டின்ஸ்லாம் நிறைய கேட்டு அவங்கள பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அந்த மொமெண்ட்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, இப்போ நம்ம ஏதாச்சும் கொஸ்டின் கேட்டோம்னா அவங்க வந்து திருப்பி அதே கொஸ்டின் தான் கேட்பாங்களே ஒழிய, அவங்க ஏதாச்சும் ஒரு கியூரியாசிட்டியில் நம்மளுக்கு ஒரு பையன் பிடிச்சிருக்குன்னா, யூஸ்வலாக வந்து இப்போ டேட் போயிருக்கோம், அவன் மேலே ஒரு பேசிக் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அவனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆசை வந்து ஒரு பொண்ணுக்கு இருக்கும். அவன் என்ன பண்ணுறான், என்ன பண்ணியிருக்கான், உன்னோட இது எப்படி, நீ என்ன பண்ணியிருக்க, பாஸ்ட் லைஃப்பில் என்ன நடந்துச்சு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஒரு இன்ட்ரெஸ்டோடு கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. வேற ஐ ரியலி ஃபெல்ட் நான் கேட்குற கொஸ்டினுக்கு தான் அவங்க திருப்பி அதே கொஸ்டினை என்கிட்ட திருப்பி ஃப்ரேம் பண்ணுறாங்கன்ற மாதிரி. ஸோ பட் அந்த டைமில் அதான் ஃபஸ்ட்டு 2 ஒரு ஐ திங்க் தட்ஸ் செகண்ட் டே. ஸோ அதனால் அதெல்லாம் பெருசாக நான் மைண்டில் போட்டுக்கல. அண்ட் அதுக்கப்புறம் டாஸ்க் நடந்துச்சு. டாஸ்கில் நாங்கள் தான் ஆக்சுவலாக வின் பண்ணோம். வின் பண்ணதுக்கப்புறமும் வந்து அந்த எக்ஸைட்மெண்ட், அந்த ஒரு விஷயம், லைக் அதுக்கப்புறம் அந்த கான்வர்சேஷன்லாம் பெருசாக இருந்துச்சான்னு கேட்டால் தெரியல. ஸோ அது எல்லாமே கொஞ்சம் ஒரு மாதிரி சேச்சுரேஷனாகவே இருந்துச்சு. வேர் ஐ ரியலி ஃபெல்ட் டாஸ்க் அப்போ மட்டும் எக்ஸ்பிரசிவாக இருக்காங்களோ, டாஸ்க் அப்போ மட்டும் அந்த எக்ஸ்பிரஷன் பண்ணுறாங்களோ, ஒரு வாழ்க்கைக்கு ரெக்க கொடுக்க வந்த வெக்கே அப்படின்னோனையும் இட்ஸ் லைக் இது எல்லாமே ரொம்ப டைலாகாக இருக்கே அப்படின்ற மாதிரி, ஆர்கானிக்காக இல்லையேன்ற மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு. தட்ஸ் வேர் த ஹோல் கனெக்ஷன் டிடன்ட் ஒர்க் வித் ஹர்.
ஸோ கிளாரிட்டிஸ் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி தான் இன்னொரு டேட் வந்து நாங்கள் வின் பண்ணதுக்கு ஒரு டேட் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அதாவது பிரிட்ஜ் டாஸ்க் வின் பண்ணதுக்கு நானும் மோனிஷாவும் ஒரு டேட் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. ஸோ நான் அவங்கள்ட்ட என்ன சொன்னேன், ஐ ஹாவ் அ செட் ஆஃப் கொஸ்டின்ஸ். எனக்கு வந்து பர்சனலாக அவங்கள்ட்ட பேசுறதுக்கு நிறைய இருக்குது. நம்ம வீட்டுக்குள்ளே போய் அதை உட்காந்து தனியாக செப்பரேட்டாக பேசுவோம். இந்த டேட்டை நீங்கள் வந்து நான் தான் நிறைய பேசிட்டே இருக்கேன் எப்போ பார்த்தாலும். நீங்கள் என்னை பற்றி எதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதை என்கிட்ட கேளுங்க, நம்ம அந்த மாதிரி இந்த டேட்டை கொண்டு போவோம். லெட்ஸ் டேக் தட் இன் அ ஃபார்வர்ட் அப்படின்னு சொன்னும் போது, இல்லை நீங்கள் ஏதோ கேட்கணும்னு நினச்சிங்களா அதையே கேளுங்கன்ட்டாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் காட்டல அந்த அது எனக்கு ஒரு மாதிரி ஒரு டர்ன் ஆஃப் ஆயிட்டு. ஈவென்ச்சுவலி நம்ம ஒரு விஷயம் ட்ரை பண்ணுறோம், அது அங்கே ரெசிப்ரோகேட் ஆகாத போது கொஞ்சம் கொஞ்சமாக டர்ன் ஆஃப்ஸ் ஆகிட்டே இருக்கும் தெரியுமா. ஸோ அந்த மாதிரி தான் அது அந்த டர்ன் ஆஃப்ஸ் ஆகிட்டே இருந்துச்சு. பட் ஆனா ஒரு கட்டத்துல she was like ஒரு பொசசிவ் ஆனாங்க. நீங்க வந்து எனக்கு பிரியங்காவையும் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும் போது லைட்டா she was like அது எப்படி அவங்க அப்படி சொல்ல முடியும்? ஒரு சின்ன ஒரு இது அது வந்து அந்த என்ன சொல்றது ஜார் டாஸ்க் ஃபர்ஸ்ட் இடத்துல இந்த ஜார் டாஸ்க் வந்து வந்துச்சு. என்ன சொன்னாங்கன்னா, ஸ்ருதிகா உள்ளர வந்தோனையும் லாஸ்ட் இது வந்து பொண்ணுங்க வந்து சூஸ் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தோம், இந்த வாட்டி வந்து பசங்களுக்கு சூஸ் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்போன்ற மாதிரி சொல்லி பசங்கள்கிட்ட வந்து பொண்ணுங்களை பற்றி எல்லார் பொண்ணுங்களை பற்றியும் ஒரு விஷயமா கேட்பாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த ஜார் டாஸ்க் பற்றி நடக்கும். நான் என்ன நினச்சேன்னா, இந்த ஜார் டாஸ்க் வந்து இட்ஸ் லைக் நாட் ஒன்லி அபவுட் த பீப்புள் ஹூ வெண்ட் ஆன் அ டேட். இது யாருக்கான கொடுக்கலாம். ஓகே, அங்கே வந்து பேருக்கு தான் கொடுக்கணுன்ற தாட் எங்களுக்கு யாருக்குமே கிடையாது. ஸோ நான் நினச்சேன், போனேன், சரி ஓகே, இந்த டக்குன்னு பார்த்தேன், போனேன் ஸ்வீட் அண்ட் ஸ்ட்ராங்னு ஏதோ ஒன்று இருந்துச்சு. சரி ஓகே, ஐ ரியலி ஃபெல்ட் அவங்க வந்து ரொம்ப ஸ்வீட்டாக கொஞ்சம் நிறைய இடத்துல ஸ்ட்ராங்காக பேசுகிற மாதிரி இருந்துச்சு சொல்லிட்டு நான் அதை கொடுத்துட்டு வந்துட்டேன். அது வந்து பார்த்தோன்னா வெளில போய் வேற மாதிரி வெடிச்சிருச்சு. பட் அவங்க எப்படி சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி வந்து குக்கு வந்து எனக்கு பண்ணி கொடுப்பானா, பட் ஆனா ஜாரு மட்டும் உனக்கு கொடுப்பானா அப்படிங்கிற மாதிரி she told something. அந்த குக்கிங் மேட்டருமே வந்து ஐ வாஸ் சோ கிளியர். ஆக்சுவலி என்னன்னா, இப்போ நானும் மோனிஷாவும் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் தான் இதில் ஒரு பிரேக்கப் அப்படின்ற வேர்டெலாம் யூஸ் பண்ணுறதுக்காக எனக்கு எப்படின்னா, ஐ ஒன்ட் யூஸ் தோஸ் வேர்ட்ஸ் வெரி குயிக்லி. ஓகேவா, இப்போ நான் மோனிஷா கூட பேசிகிட்டு இருக்கேன், ஐ எம் கெட்டிங் டு நோ ஹர். ஓகேவா, ஸோ எனக்கு அது ஈவென்ச்சுவலி எனக்கு அவங்க கூட ஒரு மாதிரி வைப் செக் செட் ஆகலையோன்னு தோணுனப்பே நான் உட்காந்து கிளியராக பேசினேன் அவங்கள்ட்ட. ஃபஸ்ட்டு இதில் பேசும்போது எனக்கு தெரிஞ்சு இது மாதிரி ஒரு மாதிரி போயிட்டுருக்கு நிறைய விஷயங்கள். ஐ திங்க் லெட்ஸ் டேக் அ பிரேக். நீங்கள் போய் வேறு யாராவது எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், நானும் அதே மாதிரி நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். இந்த டைலாக் வந்து ஆக்சுவலாக இருக்காது, ஷோவில் இருக்காது. லெட்ஸ் டேக் அ பிரேக் அப்படின்றது மட்டும்தான் இருக்கும். அப்போ நீங்கள் பிரேக்கப் பண்ணீங்க நாங்கள் நினச்சிக்கிட்டோம். ஓகேவா, லெட்ஸ் டேக் அ பிரேக்குன்ற ஒரு விஷயம் சொல்லும் போதே கான்டெக்ட் முடிஞ்சிருச்சு அங்கே. ஓகேவா, ஏன்னா நாங்கள் வந்து யாருமே ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இல்லை. ஸோ அவங்களுக்கும் புரிஞ்சிருச்சு, ஓகே நம்மக்கிட்ட இருந்து வெளில போகணும்னு நினைக்கிறேன், வேற ஒருத்தவங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதே மாதிரி நீங்களும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நான் சொல்லிட்டேன். அங்கேயே கான்டெக்ட் ஓவர். ஆனால் அங்கே போயிட்டு கேர்ள்ஸ் ரூமில் வந்து பிரேக் தானே சொல்லியிருக்கான், திருப்பியும் வருவான், இந்த மாதிரி அது ஆக்சுவலாக ட்விஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ ட்விஸ்ட் ஆனதுனால தான் வந்து இந்த பிரேக்குன்ற வேர்டு ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆயிடுச்சு. நான் சொன்ன கான்டெக்ட் வாஸ் ஸோ கிளியர். ஓகேவா, இது வந்து செட் ஆகலை, நம்ம பிரேக் எடுத்துப்போம், நீங்கள் போய் வேறு யாரும் எக்ஸ்ப்ளோர் பண்ணால் நான் இதுவே திருப்பி நம்ம ரெண்டு பேத்துக்குள்ளேயே நிறைய விஷயங்கள் ஓடிட்டே இருக்குது. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டூ திஸ் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு தான் வந்து எனக்கு தெரிஞ்சு குக்கிங் டாஸ்க் வந்துச்சு. ஸோ ஐ எம் சம்மோன், நான் எப்படி நான் என் லைஃப்பில் வந்து எந்த இடத்துலையுமே நான் ஆல்ரெடி நான் என்னோட பாஸ்ட் ட்ராமாவே வந்து எனக்கு கோஸ்டிங் பண்ணிட்டு போயிட்டாங்க தான், எந்த ஒரு குட் க்ளோஷரும் இல்லாமல். எனக்கு எப்பயுமே வந்து ஐ டோன்ட் பிலீவ் இன் லைக் ஒருத்தவங்களை போயிட்டு திட்டி அவங்கள்ட்ட வந்து வெளில வரணும், அந்த மாதிரி எனக்கு க்ளோஷர் கொடுத்துட்டு போகணும். ஒரு ரிலேஷன் ஒர்க் ஆகலைன்னா ஒர்க் ஆகலை, அவ்வளோதான். டஸ் இட் மீன் தட் அவங்கள போய் ஹேட் பண்ணுன்ற ஒரு அவசியமே எனக்கு இல்லை. ஸோ அதுதான் நான் அங்கே பண்ணியிருப்பேன். ஸோ எனக்கு என்ன ஆச்சுன்னா, அந்த குக்கிங் டாஸ்க் வரப்போ நான் வந்து அவங்களுக்காண்டி தான் பண்ணுறேன், எனக்கு மோனிஷாவை பிடிக்கும், எனக்கு அவங்களுக்காண்டி இதை சமைச்சு அவங்களுக்கு கொடுக்கணும், அந்த மாதிரி நீங்கள் அந்த த்ரூ அவுட் த எபிசோடு பார்த்தீங்கன்னா நான் எங்கேயுமே அது மாதிரிலாம் எக்ஸ்பிரஸ் பண்ணிக்க மாட்டேன். நான் வந்து ஒரு விஷயத்துக்காண்டி பண்ணுறேன், நான் அதை கடைசியாக சொல்கிறேன், அப்படி தான் சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட் இடத்துலையுமே சொல்லியிருப்பேன், அண்ட் கடைசிலையுமே நான் சொல்லியிருப்பேன், ஐ வாண்ட் டு எண்ட் இன் அ வெரி குட் க்ளோஷர். அப்புறமேட்டு தான் எனக்கு புரியுது இது இவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ ஷோ பார்க்கும்போது எனக்கு தெரியுது அவங்க வேற மாதிரி அதை புரிஞ்சிருக்காங்க, இல்லை வேற மாதிரி பேசியிருக்காங்க. கேர்ள்ஸ் வேற மாதிரி அதை கான்வர்சேஷனை பில்ட் பண்ணிருக்காங்க. பேசிக்கலி நாங்க ஷோ பார்க்கும்போது வி அண்டர்ஸ்டாண்ட் உங்களுக்கு அந்த எக்ஸ்பிரஸ் பண்றது அப்படிங்கிறது நீங்க கொஞ்சம் வந்து ரொம்ப லெஸ்ஸா தான் நீங்க எக்ஸ்பிரஸ் பண்றீங்க. வேற பிரியங்காவோட நீங்க இருக்கும் போதும் சரி, மோனிஷாவோட இருக்கும் போதும் சரி, அப்படிதான் எங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஐயோ என்ன சொல்றீங்க? ஆமா, நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது ரொம்ப கம்மியா தான் மேபி அந்த
ஃபேஸ் ரியாக்ஷன் அது என்னன்னு எங்களுக்கு புரியல. பட் ஸ்டில் நீங்க ரொம்ப கம்மியா தான் எக்ஸ்பிரஸ் பண்றீங்களோ உங்க லவ் அப்படிங்கிற மாதிரி தான் எங்களுக்கு தெரிஞ்சது அது பார்க்கும்போது. ஐ திங்க் the whole soul-ஏ வந்து நான் தான் இருக்கலே பெரிய எஃபர்ட்ஸ் போட்டிருப்பேன். எஃபர்ட்ஸ் நிறைய போட்டீங்க. பட் அந்த எக்ஸ்பிரஸ் அந்த அவங்க கிட்ட இப்ப பிரியங்காவுமே நாங்க பார்க்கும்போது அவங்க ரொம்ப லவ்டா அவங்களோட லவ்வை வந்து உங்ககிட்ட வந்து ஷீ ஷோயிங். பட் நீங்க அங்க எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஸ்டாப் ஆகி லேக் ஆகி அப்படிதான் உங்க லவ் நீங்க காட்டுறீங்களோ அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சு. இப்ப லாஸ்டா நாங்க பார்ப்போம் இந்த பாட்ல கூட அந்த பாட்டே அவங்களது தான். பட் ஸ்டில் நீங்க அந்த கோல்டன் லைன்ஸை வந்து நீங்க அவங்களுக்கு கொடுக்குற அப்படின்னு சொல்லி இருப்பீங்க. சோ அதுக்கு ரம்யா கிருஷ்ணன் மேம் வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருப்பாங்க அகைன். ஏன்னா நான் ஏன் அதை இப்போ நான் வந்து சிந்தூரிக்கு ஒரு லைன் கொடுக்கணுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க, பிராவோக்கும் ஒரு லைன் கொடுக்குற மாதிரி. வை ஐ வாண்ட் டு கிவ் பிரியங்கானா அவங்க இனிஷியேட் பண்ணாங்க வந்து வாடா ஒட்டலாம் நம்ம சேர்ந்து ஒட்டலான்ற ஒரு இனிஷியேட் அவங்க எடுத்தாங்கல்ல. அந்த இனிஷியேட் எடுத்தனால தான் நாங்கள் ஒட்டினோம் உட்காந்து. ஸோ தட் டிசர்வ்ஸ் another லைன் அப்படிங்கிற ஒரு மென்ஷனுக்காண்டி தான் நான் அப்படி சொன்னேன். மை ஹோல் கான்டெக்ஸ்ட் வாஸ் டிஃபரெண்ட். எங்களுக்கு அப்படிதான் தெரிஞ்சது. ஸோ மோனிஷா கூட ஒரு விஷயம் ஒர்க் அவுட் ஆகல, நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணீங்க. கமிங் டு பிரியங்கா, பிரியங்கா வந்து சொல்லியிருப்பாங்க அது என்ன மச்சான் அவன் என்ன பிடிக்குங்கிறான் அப்படின்னு ஃபர்ஸ்ட் அவங்க தான் சொல்லியிருப்பாங்க மோனிஷா கிட்ட. ஆனா ஒரு எண்ட் இப்ப பார்க்கும்போது அவங்க வந்து உங்க மேல வந்து நிறைய லவ் காட்டுறாங்க. ஸோ உங்களுக்கு ஏன் பிரியங்கா மேல வந்து லவ் வந்தது? ஸோ என்ன கனெக்ட் ஆக்சுவலா அது? இப்போ நீங்க பாத்தீங்கன்னா எல்லா பசங்களும் எல்லா கேர்ள்ஸுமே எல்லா பசங்களும் என் கூட ஏன் கனெக்ட் ஆயிருக்காங்கன்னு பார்த்தோம்னா அந்த ஃபன் சைடும் அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஜோன் இருக்கிறனால தான் அவங்க எல்லாருமே என் கூட கனெக்ட் ஆயிருக்காங்க. ஸோ அந்த ஜோன்லாம் அவ்வளோ பெரிய ஃபுட்டேஜஸ்லாம் காட்டினாங்கன்னா இந்த ஷோ வந்து ரன்னே பண்ண முடியும். இட்ஸ் மோர் லைக் லவ் கான்டென்ட். ஸோ அந்த ஃபன் எலமெண்ட் நாங்கள் பேசுனது சிரிச்சது இதெல்லாம் எதுவுமே வராது. வேறல்ஸ் அவங்களும் அதே மாதிரி டைப்பாக இருந்தாங்க. ஸோ நான் நினச்சேன் ஓகே இவங்க ரொம்ப ஜாலியாக இருக்காங்க, இவங்க கூட இருந்தால் நம்ம ஜாலியாக பேசலாம் பழகலாம் அந்த மாதிரி தாட் தான் எனக்கு இருந்துச்சு. ஸோ தட்ஸ் வேர் ஐ ஸ்டார்டட் லைக் மோனிஷா கூட செட் ஆக வந்தபோது இவங்களுமே சம்வேர் என்ன ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க இங்கே இருக்கவங்க யாருமே எனக்கு பிடிக்காது பட் வெக்கே எனக்கு ஆனஸ்ட்டாக தெரியறான், ஸோ அவங்க கூட நான் கனெக்ட் ஆக ட்ரை பண்ணுறேன்ற மாதிரி அந்த ஜூஸ் டாஸ்கில் சொல்லியிருப்பாங்க. அண்ட் நானுமே அவங்களுக்கு தான் கொடுத்துருப்பேன் அந்த ஜூஸ் டாஸ்கில். ஸோ அப்படி தான் நாங்கள் அங்கங்கே நாங்கள் எங்களுக்கு பிடிச்சிருக்கோம் பட் அதை நான் பெருசாக எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்க மாட்டோம். அண்ட் 2-3 டாஸ்க் கண் நோக்கின டாஸ்கில் தான் ஆக்சுவலாக ஒரு வைப் கிரியேட் ஆச்சு. நாங்கள் 2 பேரும் உட்காந்து அந்த என்னை சாய்த்தாலே சாங் போட்டோனையும் ஸோ அப்போ வந்து ஐ ரியலி லைக் தட் மொமெண்ட் லைக் ரொம்ப அழகாக இருந்துச்சு அண்ட் இட் வாஸ் ஸோ ஆர்கானிக். ஸோ தட்ஸ் வேர் த மொமெண்ட். அப்படியே கொஞ்சம் இனிஷியலாக ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறம் சின்னதாக கான்வர்சேஷன் அண்ட் வீட்டுக்குள்ளே அப்பப்போ நாங்கள் கான்வர்சேஷன் மேக் பண்ணுவோம். வி வில் ஆக்சுவலி சிட் அண்ட் டாக். இது அப்படியே ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகி அப்போ இந்த லெட்டர் ரைட்டிங் டாஸ்க் அப்போ தான் அது ஆக்சுவலாக பூகம்பமே வெடிச்சிச்சு. லைக் ஆமாம் நீங்கள் லெட்டர் அவங்களுக்கு தான் லைக் அந்த லெட்டர் எழுதுனீங்கல்ல, ஏன் வந்து ஒருத்தங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லெட்டர் எழுதணும் நீங்கள் எப்படி கெஸ் பண்ணி எழுதுறீங்களா இல்லை என்ன இதில் நீங்கள் எழுதுனீங்க அந்த லெட்டரை? உங்களுக்கு யாருக்காச்சும் ஏதாவது சொல்லணும்னு தோணுது பேசணும்னு நினைக்கிறீங்கன்னா இல்லை இதில் எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை பண்ணுங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. அந்த வீக் வரைக்கும் பார்த்தோன்னா ஐ ரியலி ஹேட் அ வெரி so much of memories with சிந்தூரி. பிரியங்கோட பார்த்தோன்னா எனக்கு கனெக்ஷன் இருக்கு பட் மெமரிஸ் இல்லை. ஓகே ஐ ரியலி ஹேவ் அ கனெக்ஷன். அங்கங்கே பேசுகிறோம் அண்ட் ஈவென்ச்சுவலி அதுக்கு முந்தின நாள் நாங்கள் உட்காந்து பேசும்போது அவங்க பேசின கான்வர்சேஷன் எல்லாமே எனக்கு கொஞ்சம் வேணாம் இவங்க கூட செட் ஆகாதுன்ற மாதிரி புஷ் அவே பண்ண மாதிரியான கான்வர்சேஷனாக இருந்துச்சு. ஸோ எனக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அவங்க கிட்ட. ஸோ எனக்கு டக்குன்னு ஓகே சிந்தூரிக்கு எழுதுவோன்ற மாதிரி தான் சிந்தூரிக்கு எழுதினேன். பண்ணது தப்புன்னு சொல்ல முடியாது, ரைட்டும் சொல்ல முடியாது. ஐ குட் ஹவ் லைக் அவங்களுக்கு பிரியங்காவுக்கு எழுதிருந்துருக்கலாம், ஓகே. ஆனா எனக்கு தெரிஞ்சு உங்களை மட்டுமே நிறைய இந்த சண்டைகள் இதெல்லாம் உங்களை மட்டுமே சுத்தின மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஸோ ஏன்னா வந்து பிரியங்கா ஒரு பக்கம் வந்து சிந்தூரி கிட்ட சண்டை போடுறதா இருக்கட்டும், இல்லை மோனிஷா வந்து போயிட்டு அகைன் பிரியங்கா கிட்ட ஃபர்ஸ்ட் சண்டை போடுறதா இருக்கட்டும், இது எல்லாமே உங்களை சுத்தியே ஒரே கேர்ள்ஸ் ஃபைட்டிங் செம்ம நடந்ததோ அப்படின்னு ஃபீல் ஆச்சு. பட் ஸ்டில் இந்த சண்டை வந்து சிந்தூரி அண்ட் பிரியங்காவோட சண்டை ரொம்ப ரொம்ப பெருசாச்சு அண்ட் வார்த்தைகளும் நிறைய விட்டுட்டே இருந்தாங்க. எதனால அது என்ன ஆச்சு? ஆக்சுவலாக அதுக்கு முந்தின நாள் தான் வந்து நானும் பிரியங்காவும் ஒரு பாட்ரி டேட் போயிருப்போம். அதுக்கு முன்னாடி வரைக்குமே வந்து எங்களுக்குள்ள வந்து ஒரு அந்த லெட்டர் ரைட்டிங் எழுதானால பிரியங்கா மேலே ஒரு டிசப்பாயின்மெண்ட்ல இருந்தாங்க. அன்னைக்கு நைட்டு நாங்கள் ஒரு கான்வர்சேஷன் பேசினோம். அந்த கான்வர்சேஷனில் பேசும்போது அவங்க கம்ப்ளீட்டாக எனக்கு என்ன சொன்னாங்கன்னா இது ஆக்சுவலாக நீ இதுக்கப்புறம் என் ரூம் பக்கமே நீ வந்துடாத, நமக்குள்ள செட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஸ்டில் வந்து எப்படி இருந்துச்சுன்னா அந்த கான்வர்சேஷன் நீ என்கிட்ட பேசாத ஆனால் நீ என்கிட்ட திருப்பி பேச வரியா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆமாம் அவங்க ரொம்ப டெஸ்ட் பண்ணாங்க. ஸோ நான் அன்னைக்கு வந்து அடுத்த நாள் பார்ட்டி டேட்டில் அவங்க வந்து நான் தனியாக போகிறேன் நான் சிங்கிளாக இருக்கேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. வேறல்ஸ்
அப்புறம் நான் போயிட்டு ஒரு எஃபர்ட் போட்டு பார்ட்டி டேட்டுக்கு நான் வந்து மோனிஷா கூட அப்போ எனக்கு ஆக்சுவலாக ஒரு கிளாஷே இருந்துச்சு. பட் ஸ்டில் ஐ வெண்ட் டு மோனிஷா. அவங்கள்ட்ட போயிட்டு எனக்கு அந்த பார்ட்டி டேட்டை கொடுங்க, நீங்கள் வந்து பேக்கரி போகன்னு சொல்லி ஸ்விட்ச் பண்ணி அப்புறம் போனதான் அந்த பார்ட்டி டேட். அண்ட் இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் டேட் டு பி ஆனஸ்ட். இங்கேருந்து போனதுலேருந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணி எல்லாமே அதை எங்கேயோ சொல்லியிருந்தாங்க, எனக்கு ஒயிட் ட்ரெஸ் அண்ட் எனக்கு ப்ளூ ஜீன் போட்டால் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது எல்லாமே நான் போட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி போய் ரெடியாகி போய் ஸோ அப்படி தான் அந்த ஜேர்னி இருந்துச்சு. த்ரூஅவுட் த ஜேர்னியில் வி ஹேட் அ வெரி குட் மூமெண்ட்ஸ். லைக் நிறைய பேசணும். அண்ட் அங்கே போகும்போதுமே போட்டில் போகும்போது ஹேண்ட் ஹோல்ட் பண்ணது இது மாதிரி எல்லாமே இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் மெமரிஸ். எனக்கு என்னன்னா அந்த மெமரி அண்ட் பார்ட்டி டேட் அப்பயுமே வி ஹேட் அ வெரி குட். நீங்கள் வீடியோவில் பார்த்த எபிசோடில் பார்த்தப்பையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், செம்ம அழகான ஒரு டேட்டாக இருந்துச்சு. அண்ட் அதை பற்றி தான் வந்து திருப்பியும் வீட்டில் உட்காந்து பேசிட்டு நிறைய பேர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, காரில் வந்து கால் பிடிச்சி தூங்கிட்டான் அப்படின்ற மாதிரி அது ட்விஸ்ட் ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக அது அப்படி நடக்கல. அவங்க பெட்டில் வந்து நான் உட்காந்து கான்வர்சேஷன் பேசிட்டு இருக்கும்போது அப்போ ஷீ சேட் லைக் ஏதோ கால் வலிக்குது இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் ஐ வாஸ் லைக் ப்ரெஸிங் ஹர் லெக்ஸ் அண்ட் அப்படியே கால் பிடிச்சிட்டு அப்படியே அசதியில் தூங்கிட்டேன். தட்ஸ் த மோமெண்ட் ஆக்சுவலி, அதுதான் அங்கே நடந்தது. ஸோ அப்படியே நான் தூங்கிட்டேன். அப்போ தான் அவங்க அதை சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி அவன் காலை பிடிச்சிட்டு தூங்கிட்டா, அது நல்லா இருந்துச்சு அப்படிலாம் சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ அந்த டேட் அந்த அன்னைக்கு நடந்த நாள் எல்லாமே அழகாக இருந்துச்சு. அடுத்த நாள் அடுத்த டாஸ்க் பார்த்தோன்னா ஜாட் டாஸ்க் வருது. ஸோ அந்த ஜாட் டாஸ்கில் என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு லாஸ்ட் 24 ஹவர்ஸில் இருக்கிற அந்த பாண்டிங்கில் இருக்கிற விஷயத்தை வச்சு அந்த எமோஷனை வச்சு அவங்க கூட வந்து நீங்கள் அந்த எமோஷன் என்ன எமோஷன் கொடுத்தாங்களோ அதை வந்து நீங்கள் ஜாட் டாஸ்கில் போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அன்னைக்கு காலில் வந்து நான் சிந்தூரி வந்து தோசை கேட்டாங்க. நான் வந்து எப்படின்னா சிந்தூரிக்கு மட்டும் கிடையாது, இந்த வீட்டில் நான் எது யார் என்ன கேட்டாலுமே ஐ டூ தட். அது நான் அங்கே நான் பண்ணும்போது அதை நான் ரொம்ப கேஷுவலாக பண்ணேன். தோசை எடுத்து கொடுக்கறது இட்ஸ் லைக் எனக்கு அது ஒரு பெரிய ஒரு காம்ப்ளிகேஷனாகவே எனக்கு அங்கே தெரியல. ஒரு இத்தனிக்காண்டு தோசை, இத்தனிக்கோண்டு ஒரு மசாலா தோசை இவ்வளோ பெரிய பூகம்பமாக வெடிக்கணுங்கிறது எனக்கு சத்தியமாக தெரியல. ஸோ நான் தோசை எடுத்து கொடுத்துட்டு வந்துட்டேன். அப்போ என்ன சொன்னாங்க, டாஸ்கில் லாஸ்ட் 24 ஹவர்ஸில் உங்களுக்கு இருக்கிற அந்த எமோஷனை வச்சு நீங்கள் வந்து இது கொடுங்க அப்படின்னோடையும் சிந்தூரி வந்து அந்த மொமெண்ட்டில் அந்த லாஸ்ட் 24 ஹவர்ஸில் யோசிச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு பெருசாக எதுவும் ஸ்ட்ரைக் ஆகலை. அப்போ அந்த காலைல தோசை எடுத்து கொடுத்துட்டு வந்தது தான் அவங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகிருக்கு. ஸோ தோசை எனக்கு காலைல கொடுத்தா அது ரொம்ப க்யூட்டாக எடுத்து கொடுத்தா நான் கேட்டோனையும் தேங்க்யூ வைக்கேன்னு சொல்லிட்டு டர்மரிக் போட்டிருப்பாங்க. டர்மரிக்னா ஹீலிங்ன்ற மாதிரி. ஸோ டர்மரிக் போட்டு வந்து உட்காந்துட்டாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணணும், இப்போ பிரியங்கா லாஸ்ட் 24 ஹவர்ஸில் வெக்கைக்கு இருக்கிற மெமரிஸ் தானே அங்கே போய் ஷேர் பண்ணணும். ஆல் ஆஃப் அ சடன் போனாங்க, எனக்கு யாரும் தோசை எடுத்து தர மாட்டாங்க, எனக்கு எதுவும் பண்ண மாட்டாங்க, மற்றவங்களுக்கு தான் பண்ணுவாங்க, பிடிச்சவங்களுக்கு எதுவும் பண்ண மாட்டாங்க. லிட்ரலி ஃப்ரெண்ட்ஸுக்கே நான் பண்றப்போ ஒரு பிடிச்ச பொண்ணுக்கு நான் என்ன பண்ணிருப்பேன் throughout the 24 ஹவர்ஸ்ல. உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா லைக் பிரியங்கா ரியலி வாண்ட் டு டு சம் டிராமா பண்ணி ஒரு டிராமாவா நீ கிரியேட் பண்றாங்க. அந்த மொமெண்ட் வந்து ஐ will never deny that அது ஒரு பெரிய அங்க ஒரு கான்டென்ட் டிராமா பண்ணுன்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா தட்ஸ் நாட் நெசசரி அட் ஆல். இப்போ ஒரு பையனோட ஒரு மெமரி எனக்கு என்ன நான் அங்கேயே ஸ்டக் ஆயிருக்கேன். நான் அந்த டேட்லேயே நான் ஆக்சுவலாக ஸ்டக் ஆயிருக்கேன். அவ்வளோ அழகா இருந்துச்சு. நான் அவங்க அதை பத்தி தான் பேச போறாங்க, ஏதாச்சும் சொல்ல போறாங்க, பாசிட்டிவா பேச போறாங்க, எதிர்பார்த்துட்டு இருந்தேன். வந்துட்டு ஆல் ஆஃப் அ சடன் தோசை மேட்டரை பத்தி பேசிட்டு அதுக்கு ஒரு சண்டையை போட்டுட்டு அப்புறம் அது இல்லாம இங்க எதுக்கு வந்திருக்கோம், ஃப்ரெண்ட்ஷிப் பில்ட் பண்ண வந்திருக்கோம் அப்படி இப்படிலாம் அந்த டேட் பத்தி எதுவுமே பேசல அவங்க. லிட்ரலி ஷீ இஸ் டைரக்ட்லி அட்டாக்கிங் சிந்தூரி. ஓகேவா, ஆல் ஆஃப் அ சடன். அப்போ எனக்கு என்ன தோணும், கண்டிப்பா எனக்கு என்ன தோணுச்சுன்னா இது எல்லாமே சம்வேர் அவங்க சும்மா பண்ணணும்னு பண்றாங்க போல, இது லைக் ஒரு கண்டென்ட்டாக பண்ணணும்னு பண்ணுறாங்க போல. தட்ஸ் வேர் ஐ ஃபெல்ட். அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லியிருப்பாங்க, இங்கே எதுக்கு வந்திருக்கோம், நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் பில்ட் பண்ண வந்திருக்கோம், இங்கே வந்து பிடிச்ச பலாவு தானே பண்ண வந்திருக்கோம் அப்படின்றது. இந்த டைலாக் வந்து இந்த விஷயம் வந்து நான் ஆக்சுவலாக மோனிஷா கிட்ட நான் சொன்னது ஆல்ரெடி. அது வந்து செகண்ட் வீக்ல நான் சொல்லியிருப்பேன், இங்கே எதுக்கு வந்திருக்கோம், நம்ம வந்து இது கிரியேட் பண்ண இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் கிரியேட் பண்ணலாம் வரல. மேம்கிட்ட கூட சொல்லியிருப்பேன், இவங்க 3 பேர்த்தையும் நீங்கள் பிரித்து விட்டீங்கனாலே போதும், அவங்க வேலையை பார்த்துருப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் சொன்னது அவங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆச்சு. அங்கேயே அவங்க ஆக்சுவலாக பெரிய சண்டை போட்டிருப்பாங்க. அண்ட் சம்வேர் ஐ ஃபெல்ட் இந்த மாதிரி திருப்பி உனக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணுண்டா, உனக்கு அன்னைக்கு சொன்னான்ல ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குன்னு சொன்னால, இவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றும் போது நான் அவனை அடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் அந்த இடத்துல எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆச்சு. தட்ஸ் வேர் நான் அவங்கள்ட்ட கேட்டிருப்பேன், இது எல்லாத்தையும் திருப்பி என்கிட்ட திருப்பி நான் சொன்னதே எனக்கு திருப்பி சொல்கிறீங்களா அப்படின்னு. சோஃபாவில் உட்காந்துருக்கனால சிந்தூரிக்கு நான் சப்போர்ட் பண்ணி உட்காந்துருக்கேன்னு அர்த்தம் கிடையாது. அது நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டிருக்காங்க, நான் உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன், அவ்வளோதான். என்ன பண்ணுறீங்க, எதுக்கு சண்டை போடுறீங்க, எதுக்கு ஆக்சுவலாக இந்த ட்ராமா கிரியேட் ஆச்சுங்கிறதே எனக்கு தெரியல. அண்ட் அது முடிஞ்சிருச்சு. அப்புறம் நிவேதிதா வேற ஒரு விஷயம் பேசினாங்க. நிவேதிதாட்ட ஆக்சுவலாக அவங்க வேற ஒன்று பேசியிருந்திருக்காங்க பிரியங்கா. ஆனால் நிவேதிதா வந்து என்கிட்ட வேற சொன்னாங்க.
ஓகே. ஸோ சம்வேர் அதுவுமே ஒரு பெரிய குழப்பம் இருக்கு. அது ஓகேவா? என்னன்னு சொல்ல முடியுமா? அது என்னன்னு எனக்குமே தெரியல. அது என்னன்னா அவன் வந்து நான் வந்து இத்தனைக்கும் சிந்துரிட்ட நான் பேச போறேன்னு சொல்லி அன்னைக்கு நைட் கான்வர்சேஷன்ல பிரியங்காட்ட பேசி முடிச்சுட்டு சிந்துரி கூட ஒரு கான்வர்சேஷன் பேச வேண்டியது இருக்குடா, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போனேன். ஓகே நான் போய் பேசுன்னு சொல்லிட்டு தான் ஆக்சுவலாக அனுப்பிச்சாங்க பிரியங்கா. நான் போய் அந்த படிக்கட்டில் உட்காந்து சிந்துரியோட உட்காந்து பேசிட்டு இருப்பேன். நான் மட்டும் இல்லை, நான் மோனிஷா சிந்துரி 3 பேர் தான் பேசிட்டு இருந்தோம் அந்த கான்வர்சேஷன் அன்னைக்கு நைட்டு. இவங்க வந்து நிவேதிதா வந்து என்ன வந்து வெக்கே வந்து சிந்துரி கூட தான் ஏதோ டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதா பிரியங்கா என்கிட்ட சொன்னாங்க. ஆனால் நிவேதிதா என்ன சொன்னாங்கன்னா, பிரியங்கா தான் வந்து இந்த மாதிரி அவங்க கிட்ட புலம்புனாங்க, பாருங்க அவன் இப்போ கூட பாருங்க போயிட்டு அவன் ஃப்ரெண்டு கூட தான் பேசிட்டு இருக்கான் அப்படின்னு புலம்புன மாதிரி சொன்னதா நிவேதிதா என்கிட்ட சொன்னாங்க. ஸோ இது எல்லாமே இங்க ஒன்று அங்க ஒன்னாவே இருந்திருக்கு ஓல் பேட்டர்னுமே. ஸோ அதனால எனக்கு வந்து டவுட்ஸ் ஆனிச்சு, வேற ஒன்றும் கிடையாது. லைக் வாட் எவர் த பாண்ட் வி கிரியேட்டட் இட்ஸ் லைக் சோ ஜென்யூன். எனக்கு அது ஃபீல் ஆயிருந்திருக்கு அவங்கள நான் பார்க்கும்போது பேசும்போது என்கிட்ட இருக்கும்போது அந்த கனெக்ஷன் எல்லாமே எனக்கு எப்பயுமே அது ஃபீல் ஆயிருந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த பாண்டே அழகா போயிருந்திருக்கும். அதை தாண்டி எதுக்கு இந்த சண்டே ஆச்சு, எதுக்கு சிந்துரியை உள்ளார கொண்டு வந்து ஒரு இன்சிடென்ட் நடந்து இது ஏன் இவ்வளோ பெரிய சண்டையா கிரியேட் ஆகணும்? That's where my questions, like that's where I started doubting things. Like இது எல்லாமே ஒரு கான்டென்ட் பண்றாங்க போல, ஒரு விஷயத்துக்காண்டி பண்றாங்க போல. இந்த கான்வர்சேஷன் ஆல்ரெடி நிறைய வாட்டி போயிருக்கு. அதனால தான் நான் நிறைய சொல்லியிருப்பேன். நான் உன்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எவ்வளோ வாட்டி சொல்லியிருக்கேன், எனக்கும் சிந்துரிக்கு என்ன இருக்குங்கிறது உனக்கு தெரியும், தெரிஞ்சும் நீ எப்படி பண்ற? That's where my she know all the story about வெல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தது எல்லாமே உங்களுக்கு தெரியும். எல்லாமே தெரியும். நான் வந்து அவங்கள்ட்ட பல வாட்டி சொல்லியிருக்கேன். எனக்கிட்ட ஆக்சுவலாக அவங்க வந்து நிறைய டெஸ்ட் பண்ணுவாங்க. எப்படின்னா இப்போ நான் நீ டேட் பண்ணலன்னா இங்கே வேற யாரை டேட் பண்ணுவேன் அப்படின்னு கேட்பாங்க. நான் ஐ செட் ஈடன் போயிட்டாங்க. அப்போ நான் சொன்னேன் ஈடன் கூட டேட் பண்ணியிருப்பேன். ஆக்சுவலாக ஈடன் எனக்கு கூட நல்ல ஒரு வைப் கிரியேட் ஆச்சு. எண்ட் ஆஃப் த டே எனக்கு நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக அவங்க கூட டேட் பண்ணியிருப்பேன் அப்படின்னாங்க. அப்புறம் ஈடன் தான் போயிட்டாங்களா, இப்போ வேற யார் டேட் பண்ணிருப்பேன், ஏன் உனக்கு சிந்துரி கிட்ட டேட் பண்ணணும் அவன் பிடிக்கலையா? ஏன்னா சம்வேர் அவங்க she want me to say எனக்கு சிந்துரியை பிடிக்கும், இல்லை சிந்துரி எனக்கு டேட் பண்ணணும் ஆசை. நான் அது மாதிரி எங்கேயும் சொன்னேன், அவன் எனக்கு ஃப்ரெண்டு தான். இதை நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். இது சொன்னதுக்கு அப்புறமும் இங்கே வந்து சண்டை வரும்போது தான் ரியலி ஃபெல்ட் சம்வேர் இது எல்லாமே கான்டென்ட் ட்ராமா. இப்போ வந்துட்டு நீ என்கிட்ட ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. நீ அவகிட்ட தான் ஃபஸ்ட்டு ஷார்ட் அவுட் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் இந்த கான்வர்சேஷனை என்கிட்ட வந்திருக்கணும். வேற எல்ஸ் எனக்கு என்ன தாட்ஸ் இருக்குங்கிறது அப்போ எனக்கு சொல்லியிருப்பேன். இப்படி தான் நான் அந்த விஷயம் சொன்னேன். இப்போ நான் ஷோ பார்க்கும்போது அதெல்லாம் தெரியுது அவங்க வீடியோ ரூமில் என்னென்னலாம் பேசியிருக்காங்க அப்படிங்கிறதுலாம். ஸோ தட்ஸ் அந்த மொமெண்ட்டில் நடந்த விஷயம் தான். வேற அதுக்கப்புறம் திருப்பியும் we had a conversations. திருப்பியும் பிராவோ வந்து உள்ளர வந்து பிராவோ வந்து அவர் லவ் தேடி வந்தாரோ இல்லையோ உங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்க வந்த ஒரு பர்சன் மாதிரி அவர் தான் உங்க ரெண்டு பேரையும் ஒரு கான்வர்சேஷன் பில்ட் பண்ணி சேர்த்து வச்சு எல்லாமே அவர் தான் பண்ணாரு. அப்புறம் அந்த ஃபோன் டாஸ்க் வந்து பிரியங்கா வந்து இல்லை நான் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, எனக்கு அவன் ஒரு நாள் ஒன்று சொன்னான் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொன்னாங்க. வாட் இஸ் தட் ஆக்சுவலி? ஸோ அன்னைக்கு வந்து என்ன பேசியிருந்தோம்னா, அந்த ஃபோன் டாஸ்க் வரதுக்கு முன்னாடி வி ஹேட் அ லைக் பர்சனல் கான்வர்சேஷன் நிறைய பேசியிருந்தோம். அண்ட் நான் அவங்கள்ட்ட நிறைய சொல்லியிருந்தேன், ஷேர் பண்ணேன். இப்போ ஒரு பொண்ணு நம்மளுக்கு பிடிச்சிருக்குன்னா அவங்ககிட்ட சில விஷயங்கள் ஓப்பன் அப் பண்ணுவோம். இப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, எனக்கு இன்ஸ்டாகிராம் நிறைய பேர் மெசேஜ் அனுப்புவாங்க, ஐ யூஸ் டு ரிப்ளை தம், நிறைய பேர் என்கிட்ட ஃப்ளர்ட் பண்ணுவாங்க, நிறைய சாட்ஸ்லாம் வரும், இந்த மாதிரிலாம் நான் நிறைய அவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன். இப்போ அவங்க நம்ம கிட்ட ஒரு பார்ட்னராக ஆக போகிறாங்கன்ற ஒரு ஜோனில் ப்ராக்ரஸ் பண்ணிட்டு இருக்கோம் டேட்டிங் ஷோவில். ஸோ அப்போ நம்ம ஓப்பனப்பாக சில விஷயம் சொல்லுவோம்ல, அது அவங்கள்ட்ட நான் பர்சனலாக சொன்னது. வேறு பிரியங்கா எப்படின்னா அவங்களே இதான் இது என்கிட்ட அவங்களே சொன்னது தான். இப்போ நம்ம ரெண்டு பேரும் பேசுகிறோன்னா உன்னை ட்ரஸ்ட் பண்ணி தான் நான் சில விஷயம் சொல்கிறேன், அதை நீ போய் மற்றவங்கள்ட்டையோ பப்ளிக்காவோ ஓப்பனாவோ நீ சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அதே பிரியங்கா வேறு இந்த ஃபோன் டாஸ்க் வரப்போ அவன் ஃபோனை நான் பார்க்க மாட்டேன், எங்கள் கூட இந்த ஒரு பர்சனல் கான்வர்சேஷனில் ஒன்று சொன்னா அது வந்து நான் பார்த்து பிரேக்கப் ஆயிரும் எனக்கு. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என் மூஞ்ச பார்த்தீங்கன்னா அப்படியே டொயின்னு போயிருப்பேன். ஸோ வேறு ஏன் இதை சொல்லணும் இங்கே? இது நான் உங்ககிட்ட பர்சனலாக பேசின விஷயம். இது பர்சனலாக பேசின விஷயத்த இவ்வளோ ஓப்பனாக நீ இந்த இடத்துல வந்து அவன் நிறைய சொன்னால் பர்சனலாக அந்த சாட்லாம் நான் பார்த்துட்டேன்னா, அவங்க மெசேஜ்லாம் பார்த்துட்டேன்னா அவ்வளோதான் முடிஞ்சிடும், பிரேக்கப் ஆயிரும் அப்படின்னு சொல்லும் போது ஐ வாஸ் டோட்டலி டவுன். அங்கே வேர் ஐ டோட்டலி இந்த வாரம் ஃபுல்லாக நீங்கள் இந்த எபிசோடு பார்த்தீங்கன்னா நான் பிரியங்கா கூட தான் டைம் பண்ணியிருப்பேன். மேபி நான் வந்து அந்த ஒரு பிராவோ வந்து ஒரு கான்வர்சேஷன் செட் பண்ணி கொடுத்தான். நீங்கள் ரெண்டு பேரும் திருப்பியும் பேசணும்னு நினைக்கிறீங்களா, திருப்பி யூ கைஸ் வாண்ட் எ செகண்ட் சான்ஸா டு டாக் அப்படின்னு கேட்டப்போ நான் ஆக்சுவலாக வேணாம் தான் சொன்னேன். செகண்ட் சான்ஸ் வேணாம், பட் எனக்கு அவங்க கூட பேசணும். ஏன்னா இது இப்படி ஏன்னா ஒரு 3 நாளாக வந்து என்ன ஆயிடுச்சுன்னா மாறி முறைச்சிட்டு போயிட்டு இருந்தோம். நான் வரப்போ அவங்க நவுந்து போயிடுவாங்க, அவங்க வரப்போ நான் நவுந்து போயிடுவேன், இப்படியே இருந்துச்சு. எதுனா அந்த தோசை மேட்டருக்கு அப்புறம். ஸோ நான் அது இப்படி போவேனா, அவங்கள வந்து ஜென்ரலாக பேசுவோம், ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேசுவோம், அந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் வைக்கிறேன், அதுக்கு ஓகேடான்னு சொல்லியிருந்தேன்.
வேறஸ் அவங்களும் பேசணும்னு சொல்லியிருந்தாங்க போல். ஸோ அப்போ தான் நாங்கள் நைட்டு உட்காந்து பேசுகிறோம். அந்த நைட் கான்வர்சேஷன் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 1 மணிக்கோ எத்தனை மணிக்கோ ஆரம்பிச்சு காலைல 7 மணிக்கு முடிஞ்சிச்சு. காலைல வந்து அந்த பாட்ரி வந்து ஒட்டுறதுக்கு அந்த கின்சுக்கி ஆர்ட் வந்து ஒட்டுறதுக்கு அவங்க தான் கூப்பிட்டாங்க. ஸோ ஏன்னா நைட்டு ஒரு நல்ல கான்வர்சேஷன் போயிட்டு முடிஞ்சிருச்சு. ஸோ நாங்கள் ஆல்மோஸ்ட் ஷார்ட் ஆகிட்டோம். அதனால தான் வந்து அவங்க காலைல வந்து என்ன கூப்பிட்றாங்க. இப்போ நீங்கள் எபிசோட் பார்க்கும்போது என்ன திடீர்னு நைட் சண்டை போட்டாங்க கண்ணாப்பில் காலைல வந்து உட்காந்து ஒட்டிட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு நடுவில் இந்த 7 மணி நேரம் கான்வர்சேஷன் இருக்குது. ஸோ அப்படி தான் அந்த கின்சுக்கி ஆர்ட்டை ஒட்ட ஆரம்பித்தோம். ஸோ ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் இமிடியேட்டாக வந்து லவ் மீட்டர் டாஸ்க் நான் போய் பிரியங்காவை சூஸ் பண்ணியிருப்பேன். ஓகே, அந்த லவ் மீட்டர் டாஸ்க் பண்ணலான்னு. ஸோ அந்த லவ் மீட்டர் டாஸ்க்லையுமே நான் என்னென்னலாம் நான் ஆக்சுவலாக அந்த லவ் மீட்டர் டாஸ்க் பண்ணும்போது குடுகுடுன்னு மேலே போய் ஒயிட் ஷர்ட்டும் ப்ளூ ஜீனையும் போட்டு வந்தேன் அவங்களுக்காண்டி. சரி இந்த மொமெண்ட்டை கிரியேட் பண்ணுவோம் டு ஃபிக்ஸ் திங்ஸ். மேலே போயிட்டு ஷர்ட்டு ஜீன்லாம் மாற்றிட்டு வந்தேன். ப்ரொடக்ஷனில் ஸ்டாப் பண்ணி ட்ரெஸ்லாம் மாற்றக்கூடாது, நீங்கள் எதுக்கு புது ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்தீங்க, மாற்றாதீங்கன்னு சொல்லிட்டு திருப்பியும் வேறு ட்ரெஸ்ஸை அதே பழைய ட்ரெஸ்ஸே போட சொல்லிட்டாங்க. அப்போ தான் வந்து நான் வந்து சொல்லியிருப்பேன், நான் எவ்வளோ பெரிய முட்டாள்னா இந்த ஷோவில் பாரு, உன்னை திருப்பியும் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு மேலே போயிட்டு ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸையும் ஜீனையும் போட்டுட்டு திருப்பி உன்னை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காண்டி போனேன், இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நான் வந்து வெறும் உட்காந்து டீப்பாக ஒரு இன்டென்ஸ் கான்வர்சேஷனும் அண்ட் இதை நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன், ஐ வில் ஃபிக்ஸ் இட், அதுக்கு சாரி கேட்டிருப்பேன், நிறைய விஷயங்கள் பேசியிருப்பேன், அவங்களுக்கு எனக்கும் இருக்கிற அந்த கான்வர்சேஷன் பேசியிருப்பேன். எப்பயுமே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தன் நேராக வரானா அவனை நேராக வர விட மாட்டாங்க, நடுவில் ஒரு குழியை நோண்டி விட்டு அங்கிட்டு சுற்றி அடி வாங்கி ஏதாவது பண்ணி சுற்றிட்டு வா அப்படின்பாங்க. ஸோ அதே தான் அங்கேயும் நான் பேசியிருப்பேன். அண்ட் ஷீ லவ்ஸ் ஃப்ராக்ரன்ஸ் அ லாட். ஓகே, ஷீ சம்மன் ஹூ சேஸ் ஆல்வேஸ் லைக் எனக்கு ஃப்ராக்ரன்ஸாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப வாசமாக இருந்தால் பிடிக்கும். நான் இங்கிட்ட உட்காந்து ஸ்வெட் ஆகிட்டே உட்காந்துருக்கேன் ஆள். ஸோ அதனால் நான் மொட்டை மாடி போயிட்டு ஃப்ராக்ரன்ஸ்லாம் அடிச்சுட்டு அந்த ரூம் போயிட்டு ஃப்ராக்ரன்ஸ்லாம் உனக்காண்டி அடிச்சுட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறதுக்காக அங்கே நான் சொல்லியிருப்பேன் ஃப்ராக்ரன்ஸ் அப்படின்றலாம். ஸோ இப்படி கிரியேட் பண்ணி தான் நாங்கள் வந்து அவங்களுக்கு அந்த லவ் மீட்டரில் இன்க்ரீஸ் ஆகிருக்கோம். ஸோ இதுதான் நடந்துச்சு. அந்த மொமெண்ட் நடந்ததுக்கப்புறம் திருப்பி அவங்க வந்து என்கிட்ட கேட்டிருப்பாங்க, ஒரு சண்டை நடந்திருக்கும் பெட்டில். நீ இப்போ கூட அவங்க சொல்லி தானே நீ வந்து என்ன நீ சூஸ் பண்ண அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லியிருப்பாங்க. டேய் சிந்துரி இதில் கான்டெக்ட்ல இல்லடா, விட்டு தொலைடா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் சரி ஓகே, உனக்கு என்ன, அவங்களாம் யாரும் பேசக்கூடாது தானே, இனிமேட்டு எந்த டிசிஷனும் எந்த ஒரு விஷயமும் எந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸும் அவங்கள பண்ண விடாமல் நான் பார்த்துக்கிறேன், ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே முடிச்சிருப்பேன். இந்த சண்டை இது எல்லாத்தையும் ஒரு இதுவாக வச்சுட்டு அவங்களோட நிறைய அழகான மெமரிஸ் உங்களுக்கு அந்த இதுவாக இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் எப்படி இருந்தது பிரியங்கா? நான் இப்போவும் வந்து நிறைய அந்த அந்த கின்சுக்கியோட பாட் என் வீட்டில் இருக்குது, அவங்க கொடுத்த ஹார்ட் என் வீட்டில் இருக்குது, அப்புறம் அவங்களோட 2-3 ஃபோட்டோஸ் என்கிட்ட இருக்குது, இன்ஸ்டன்ட் கேமரா. ஸோ அதில் இருக்கிற ஃபோட்டோஸ் வந்து அவங்க வச்சிருந்ததில் நான் போய் ஆட்டையை போட்டது வந்து ஒன்று, அந்த ஃபோட்டோ என்கிட்ட ஒன்று இருக்குது. வி ஹேட் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கான்வர்சேஷன்ஸ், நிறைய ஒரு டீப்பான கான்வர்சேஷன்லாம் பேசியிருக்கோம். அது எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், ஷீ இஸ் வெரி ஸ்மார்ட் உமன். அவங்க ரொம்ப ஆக்சுவலாக அவங்க கிட்ட ரொம்ப ஸ்டக் ஆகி இப்பயும் இருக்கீங்களோ? இப்பயும் இருக்கீங்களான்னா புரியல. அப்படியே அந்த லவ் வந்து இல்லை, இப்போ நீங்கள் இந்த ஷோவை எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஷோவில் அவங்களோட இந்த சண்டையெல்லாம் தள்ளி வச்சுருங்களேன், இந்த சண்டை, இந்த ட்ராமா, இந்த தோசை மேட்ரு, அப்புறம் நடந்த விஷயம், இது எல்லாத்தையும் கட் பண்ணிடுங்க. எனக்கும் பிரியங்காவுக்கும் இருந்த லவ்லி மூமெண்ட்ஸை மட்டும் ஒரு வீடியோவை போட்டு பாருங்களேன், பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். இது எல்லாமே வந்து ஃபேக்காக பண்ணாங்க, நாங்கள் ட்ராமா காண்டி பண்ணோம், கான்டென்ட் காண்டி பண்ணோம், அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஓகே, ஸோ இது ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கள் சீக்கிரமாக 2 பேரும் பிரியங்காவும் நீங்களும் வந்து என்கேஜ்மெண்ட் பத்திரிக்கை வெளில விட போறீங்களா? சீக்கிரமா என்கேஜ்மெண்ட், கல்யாணம், இல்லை இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் நடக்குமா அப்படின்னு அப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க. இஸ் தேர் எனி பாசிபிலிட்டி? எனக்குமே நிறைய மெசேஜஸ் வருது, வந்து நிறைய இன்ஸ்டாகிராமில் நிறைய மெசேஜ் என்ன வருதுன்னா, நீங்கள் இன்னமும் சேர்ந்து இருக்கீங்களா, நீங்கள் 2 பேரும் நல்லா சேர்ந்து இருக்கணும், ஆக்சுவலி எனக்கு ரொம்ப நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி நிறைய அதுக்கப்புறம் எனி அக்கேஷன் யூ மேட் ஆர் எனி டேட் எனிதிங் நடந்துச்சு அவங்க எனி கான்வர்சேஷன் பில்ட் அப்? இப்போ நான் இதை பற்றி சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இது ஃபைனல் வீக்ஸில் என்ன நடக்க போகிறங்கிற கோர் கான்டெக்ஸ்ட் ஓப்பன் ஆயிரும். ஸோ இட்ஸ் லைக் நாங்கள் எதுவுமே ஆக்சுவலாக ரிவீல் பண்ணக்கூடாது, எல்லாமே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் இருக்குது. தெரியாது கூட எக்ஸ்க்ளூசிவாக அதாவது பார்த்தேன் கட்டுக்கலையே நடக்காது. செகண்ட் லவ் போடவே பிக் பாஸ் சரி சான்சஸ் டு கோ? பிக் பாஸ் வந்து கூப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக பார்ப்போம். சூப்பர் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் ஃபர்ஸ்ட் எங்களுக்காக இந்த இன்டர்வியூ கொடுத்ததுக்கு வாஸ் வெரி லவ்லி. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் விஷ் யூ ஆல் சக்ஸஸ். அண்ட் வந்து இதுக்கப்புறம் உங்கள் லைஃப் வந்து நிறைய விஷயங்கள் ஹாப்பி மட்டுமே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வி விஷ் யூ வெரி 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 ஆல் த பெஸ்ட் அண்ட் எப்பயுமே ஹாப்பியாக ஜாலியாக இருங்க.
தேங்க்யூமா Thank you, தேங்க்யூ thank you so much. தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20 கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. AAA with specialization in electric vehicles and energy engineering.